தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஓர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா வட்டமேஜை மாநாட்டுக்கு போறாரு. போறதுக்கு நாளைக்கு வட்டமேஜை மாநாடு, முதல் நாளே போறார் சார். தங்கன இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறாரு. எவ்வளவு அனுபவம். 10 மணிக்கு மாநாடு தொடங்குதுன்னா இங்கிருந்து புறப்பட்டு அங்கே போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்ன்றத கணக்கிடுவதற்காக முன்னாடி போய் பார்க்கிறார் சார். எவ்வளவு பிளானிங். ஆனா அங்க இருந்த கேட்ல இந்த செக்யூரிட்டி கேட்டான், நீங்க தான் மிஸ்டர் காந்தியோ? ஆமா. பார்த்தா வத்தலும் தொத்தலமா இருக்கிற, நாளைக்கு மாநாட்டை கூட கலந்துக்க முடியாது போல நிலையில் இருக்கிற. ஒருவேளை பொட்டுன்னு இப்பயே போயிட்டீங்கன்னா உன்னை இங்கிலாந்தில் புதைக்கிறதா இந்தியாவில் புதைக்கிறதான்னு கேட்டான். காந்தி புன்னகையோடு சொன்னார், வத்தலும் தொத்தலமா இருக்கிற நீ இன்னைக்கே போயிட்டீனாக்க நீ எங்க என்ன ஆகுறது, இங்கிலாந்தில் புதைக்கிறதா இந்தியாவுக்கு கொண்டு போறதான்னார். காந்தி சொன்னார், என்னை இங்கிலாந்திலே புதைங்க. ஏன் உனக்கு இந்திய தேசப்பற்று இல்லையா? அப்படி இல்லை. 200 ஆண்டுகள் பாரத பூமியை அடிமைப்படுத்தி கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறவனுடைய ஒருவனுடைய மண்ணிலே ஒரு இந்தியன் 6 அடி நிலத்தை நிரந்தரமாக ஆள்கிறான் என்ற சரித்திரம் உலகம் பேசட்டும். எவ்வளவு மன உறுதி, எவ்வளவு பெரிய பெருமை.